ஹாய்டா, டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தாண்டா. ஓகேவா? இது நேம் வந்துட்டு மேரிட் டு மை ப்ரொஃபஸர் பட் ஹீ இஸ் நாட் லவ் மீ. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஏர்போர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ஒரு மாதிரி சேடாக ஒரு லக்கேஜ் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கையில் ஒரு கீச்செயின் இருக்கு. இந்த கீச்செயின் அவங்கள்ட்ட எப்போவுமே இருக்கும். அதில் ஜேகேஜேஎம் அப்படின்னு போட்டு ஒரு பட்டன் போட்டு ஒரு டாலர் இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இது எனக்கு சொந்தமானதில்லை, சரியா, இது வேறு யாருக்கும். என்னோட டேஸ் வரைக்கும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துருக்கு. அவர் எனக்கானவர், அவர் என்னோடது, அவர் என்ன ஹஸ்பண்ட் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒன் டே லவ் புரிஞ்சுப்பாரு சொல்லிட்டு என்ன ரொம்ப நினச்சிருந்தேன். அது எல்லாமே எனக்கு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அவர் ஏன் இது வரைக்கும் என்னை லவ் பண்ணாமல் ஏன் வந்துட்டு என் ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் நம்ம இருக்கிறது ரொம்ப தப்பு. வேண்டாம், சரியா, அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், நம்ம அவர் லைஃப் விட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் நினச்சிட்டு இருக்காங்க. இது வேறு யாரும் நம்ம ஜிமின் தாண்டா. ஓகேவா? இப்போ ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க அந்த கீச்செயின் கூட இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க வேண்டாம், டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் என்ன இருக்குது சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த கீச்செயினை தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. அப்படி ஹேண்டை ரைஸ் பண்ணி தூக்கிட்டு போட்டாரு. அப்போ அவங்க ஒரு பர்சன் அந்த கேட்ச் பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அது எனக்கு கீழே போய் விழவே இல்லை. பார்க்குறப்போ ஒரு பர்சன் ஹேண்டில் கேட்ச் பிடிச்சி நிற்கவும் அந்த பர்சனை பார்த்து ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது என்ன ட்ரீமா எனக்கு? ஸோ ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ட்ரீமாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு நினைப்பில் திரும்புகிறாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போது ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கோ அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் அப்படி ஸ்டாகன் வாய்ஸ் ஜிம் டர்ன் பண்ணுறாங்க. பார்த்துட்டு ரியலாக அவருக்கு புரிஞ்சிடுச்சு. சொல்லுங்க ப்ரொஃபஸர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அங்கே ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. என்ன வேணும் ப்ரொஃபஸர் ஜோன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கே பார்க்குறாங்க. எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. என் அம்மா வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கே தான் கிட்டே வராங்க. எதுக்காக அப்படி கேட்குறாங்க. எனக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு புரியல, வீட்டில் டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா, என்ன நடக்குது ஜிமின் அப்படி கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. சொல்லி ஜிமின் என்ன நடக்குது, நீ எதுக்காக டிவோர்ஸ் பேப்பரை வீட்டில் சைன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா, அது லக்கேஜோட வந்திருக்கா, என்கிட்டயே சொல்லவே இல்லை, அம்மா வீட்டுக்கு போகிறது என்கிட்ட சொல்லாமல, நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ நீங்களா, நீங்கள் எப்போ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஜிம்னுக்கு ஜெக்கேக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2.5 years ஆகுது. ஆனால் இது வரைக்கும் ஜெக்கே ஜிம்மில் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. எப்படின்னாக்கா ஜிம்னுக்கு எப்போ லீவ் வந்தாலும் அவங்க அண்ணா வந்து கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை ஜிம்னே போவாங்க, அவ்வளோதான். அங்கே ரிசர்வ் பண்ணுவாங்க ஜிம்மில் பூசானில். மற்றபடி இங்கே ஜிம்மில் வேன்ஸ் இங்கே வருவாங்க தவிர ஜேகேவும் ஜிம்மில் அங்கே போக மாட்டாங்க. அதாவது ஜிம்மின் போகிற ஜேகே வர மாட்டாங்க கூட. அப்படி இருக்காங்க. சாரிடா. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை, சரியா, இது வரைக்கும் உங்களுக்கு எம்எல் லவ் ஃபீலிங்ஸ் எதுவும் வரல. நீங்கள் என் ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கவும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவும் வேண்டாம். நீங்கள் உங்கள் லைஃபாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. ஜேகே ஜிம்மு ரைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சொல்கிறது கேள்வி. ஓகே, அவசரப்பட்டு முடிவு எடுக்காத, என்னாச்சு உனக்கு, ஏன் என்னட்டு போகணும்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு எம்எல் லவ் வரல, சரியா, இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏன் எம்எல் லவ் வரல சொல்லிட்டு எனக்கு ரீசன் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நான் ரீசன் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நான் இருந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, உங்களுக்கு பாடனை இருக்க விரும்பல. ஓகேவா? நீங்கள் யார் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்களும் நினச்சிட்டு இருங்க, சரியா, அவங்கள போய் மேட்ச் பண்ணிக்கிறாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும். நான் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் பாடனை இருக்க மாட்டேன். நான் போகிறேன் மிஸ்டர் ஜோன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. செக்கே பார்க்குறாங்க. நீ எப்போ என்னை ஜங்குக்கு தானே கூப்பிடுவேன், எதுக்காக ஜீவனை கூப்பிடுவேன், அது காலேஜ் தானே கூப்பிடுவேன், அது மற்றவங்களுக்காக நான் கூப்பிட சொன்னது, இப்போ எதுக்காக என்னை எப்படி கூப்பிட்டுருக்கா அப்படி கேட்குறாங்க. நம்ம இங்கே தனி தானே இருக்கோம் சொல்கிறாங்க. அதுவும் என்ன இதெல்லாம் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு எங்கே அப்படி கேட்குறாங்க. நான் போயிடுறதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறேன். என்னாச்சுன்னு சொல்லுமா, என்னாச்சு, ஏதாவது பெரிய வார்த்தைலாம் பேசுகிறேன், என்ன வேணும் கேட்குறாங்க. ஜிம் தான். உங்களுக்கு எம்எல் லவ்வே வராதா ஜெக்கே அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கே ஒரு மாதிரி யார் சொன்னா உனக்கு எனக்கு உண்மையில லவ் வராதுன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வரவே இல்லையே, இது வரைக்கும் சொல்லவே இல்லையே, இது வரைக்கும் நீங்கள் நான் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையே சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், நான் வந்து ஒய்ஃப்னு சொன்னதில்லை தான், நான் ஐ லவ் யூ சொன்னதில்லை, நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வாழடா இல்லைன்னு சொல்லி. ஆனால் அதுக்காக யார் சொன்னா எனக்கு உண்மை லவ் இல்லை, நான் ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்கிறது யார் சொன்னா அப்படி கேட்குறாங்க. அது யார் சொல்லணும்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசில் நான் இல்லை தானே சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. என் மனசில் நீ இல்லையா, அப்போ நீ இல்லை வேறு யார் இருக்கா சொல்கிறாங்க. நான் இதுக்காக சொல்ல உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் மனசில் வயன் தானே இருக்காங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா எந்த ஒரு விஷயம் ஜிம்மின் தெரியக்கூட நினச்சிருப்போம், அந்த விஷயம் தெரிஞ்சிருக்க சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், உங்கள் மனசில் உங்கள் வயன் இருக்காங்கல்ல, உங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், சாரி இப்போ கரண்ட்டில் கூட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை மாறல, நான் இருந்தால் தானே டிஸ்டர்ப் ஆகும், நான் போயிடுறேன், சரியா சார் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. செக்கே பார்க்குறாங்க. நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ஜிம்மின், உனக்கு எப்படி தெரியும் இது சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தெரிஞ்சத விஷயம் இல்லை, ஆனால்
உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவங்க அவங்க தான் ஒரு பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் அவங்க ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க. ஸோ அவங்க கூட ஹாப்பியாக இருங்க, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. நான் டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணிட்டேன், மியூச்சுவல் தான். நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லை சரியா, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அங்கிள் ஆண்டி என்ன சொல்லுவாங்க, என் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் சரியா. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, புரியல சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட போயிடுன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. எங்கே போவேன், என்னை விட்டு எங்கே போவா அப்படி கேட்குறாங்க. என் அம்மா வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு, கோவப்படுத்தாது ஓகே, கோவப்படுத்தாத. நம்மகிட்ட கோவப்பட்டதும் இல்லை இது வரைக்கும். ஒரு ப்ரொஃபஸராக எப்படி மற்றவங்கள்ட்ட எப்படி ஹார்ஷாக இருந்திருக்கலாம், கோல்டாக இருந்திருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஸராகவும் சரி, ஒரு ஹஸ்பண்டாகவும் சரி, உங்கள்கிட்ட கோவப்பட்டதே இல்லை. உன்னை எப்பவும் காயப்படுறது கூட கடை சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன காயப்படுத்ததே இல்லையா சொல்கிறாங்க. நான் காயப்படுத்திருக்கேன் நான் கேட்குறேங்க. ஆமாம், ஒரே வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வெளில கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா, அதற்கு பேசுறீங்களா, அது வரைக்கும் நான் அதுக்குள்ள ரீசன் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தான் புரியுது எனக்கு ஏன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் மனசில் வேற ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஜிம்மின்னு புரிஞ்சுக்கோ. என் மனசில் வேறு யாரும் இல்லை. நான் ஹார்ட்டாக நான் உண்மை தான் சொல்ல மாட்டேன். ஹார்ட் ஆகிருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஆகி நான் மேரேஜ் ஆனப்போ எனக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டே கூட இல்லாமல் சரியா, விருப்பம் இல்லை. அப்பா அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நீ மேரேஜ் பண்ணிக்கோ, இந்த பையன் கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பான், அவங்ககிட்ட நீ லவ் ஃபீல் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு டைம் எடுத்துக்கணும் கொடுத்து என்கிட்ட சொன்னாங்க சரியா. நீ படிக்கிற எனக்கு டைம் கொடுக்குன்னு தோணுச்சு. எனக்கு ஸ்டார்டிங்கில் விருப்பமும் இல்லை மேரேஜ் லைஃப்பில், வேறு வழியெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்போ தான் கொஞ்சம் அவன்கிட்ட க்யூட்னஸ் ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம மெல்ட் ஆனேன். உனக்கு உண்மை சொல்லுவோம், உனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால என்கிட்ட கேட்போம், உங்களுக்கு பண்ணித்தரவா, நான் எதனா ஹெல்ப் பண்ணவா சொல்லிட்டு எல்லாமே கேட்போம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு நினச்சேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் என்னோட கேரிங் லவ்விங் அவங்க புரியலையே சொல்கிறாங்க. யார் சொன்ன புரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், அதில் இவ்வளோ வருஷத்தில் உங்க கூட ஒன்றா தான் இருக்க. இது வரைக்கும் ஒரு டைமாவது எனக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் ஐ லவ்னு சொல்லியிருக்கீங்களா, அது லவ் கூட வேண்டாம், அட்லீஸ்ட் எனக்கு பிடிக்கும், ஒன்றா எனக்கு பிடிக்கும், நான் வந்து ஒரு ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்களா, இது வரைக்கும் என்னை பார்த்து ஒரு சிரிப்பாக சிரிச்சிருக்கீங்களா, அதுமாதிரி ஸ்மைல் கூட பண்ணதில்லை. உங்களுக்கு ஸ்மைல் பண்ண தெரியும் கூட எனக்கு 1 வீக் பிஃபோர் தான் தெரிஞ்சு. அதுவும் நம்ம வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ தான் எப்படி நீங்கள் சிரிச்சிக்கலாம் ஒரு டைமாக ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் சிரிக்கணுமா அப்படி கேட்குறாங்க. நீங்கள் சரிங்க எப்படி வேணும் இருந்துக்கோங்க ஓகேவா, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், இதுக்கப்புறம் லைஃப் நான் இருக்க மாட்டேன், இது வரைக்கும் நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன், உங்களுக்கு ஒன் டே எனக்கு பிடிக்கும், ஒன் டே நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க நான் நினச்சிட்டேன், உங்களுக்கு மேரேஜ் லைஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ தானே புரியுது, மேரேஜ் லைஃப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கிடையாது, உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ணுறாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகேவா. ஏன்னா உங்களுக்கு வேற ஒரு பர்சன் பிடிச்சிருக்கு, அதாவது ஐ மீன் ஒய்யன் அப்படி சொல்கிறாங்க. ஒய்யன்னா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒய்யனை மேரேஜ் பண்ணிக்கோங்க ஓகே, ஒய்யன் கூட ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. பார்க்குறாங்க. பாரு, அவள் என்னுடைய எக்ஸ் தான் ஓகே, என்ன சொல்லிட்டு அவள் என்னுடைய எக்ஸ் தான், அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஓகே, இவன் நம்ம மேரேஜே பண்ணிக்காம கூட அவளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் அவள் அவ்வளோ ஹார்ட்டாக தான் இருக்காரு, அவங்க நான் சொல்கிறது கேள்வி புரிஞ்சுக்கோ ஜிம்மி ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்க. என்னை பேச விடாமல் நீயே பேசாது ஓகேவா, இவ்வளோ பொறுமையாக இருந்த நீ எதுக்காக இப்போ சடனாக முடிவு எடுத்த சொல்கிறாங்க. டிவோர்ஸ் யார்கிட்ட சைன் பண்ண அப்படி கேட்குறாங்க. நான் கேட்டேன், எனக்கு டிவோர்ஸ் பண்ணி கொடு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டு தானே கொடுக்கணுமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பார் ஜிம்மி தப்பாக புரிஞ்சுட்டு பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. வேண்டாம் நான் போகிறேன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜிமின் தான் அவன் போகிறேன்னு ஜெக்கி பார்க்குறேன். எங்கே போகிற சொல்லி ஜெக்கி ஜிமின் போகிற ஜிம்மை பிடிச்சி எடுத்து அப்படி இப்போ அட்டாச் பண்ணிடுறாரு. இப்போது அந்த ஏர்போர்ட் எல்லாரும் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்மில் அப்படியே ஐஸ் அப்படி ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கோட ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஏன்னாக்கா இது வரைக்கும் ஜெய்க்கு ஜிம்முக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு 2.5 years ஆகிடுச்சு. ஆனால் ஒரு டைம் கூட கிஸ் பண்ணல. இவன் மேரேஜ் அன்னைக்கு கூட கிஸ் பண்ணவே இல்லை, இவன் 4 வீட்டு கிஸ் கூட பண்ணவே இல்லை. அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இது வரைக்கும் ஜெய்க்கே வந்து ஜிம்மில் கிஸ் பண்ணது எதுவுமே பண்ணது கிடையாது. அப்படியே எப்படி மேரேஜ் பண்ணாங்களோ அப்படியே இருப்பாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கே தான் ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜெய்க்கே அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிஸ்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் ஜோன்னாக்கா எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னாக்கா அவ்வளோ ஜென்வன் மேனு ஜென்டில் மேனு, யாருக்கிட்டையும் ஃப்ளட் பண்ணுறது அப்புறம் பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப கோல்டு. யாராவது லவ் பண்ணுறேன்னு சொன்னாலோ இல்லை வேறு யாராவது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளட் பண்ண மாதிரி பேச ட்ரை பண்ணாங்கனாக்கா அவ்வளோதான், உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு இதுக்கு ஆன்சர் பதில் கிடைக்கும். அந்தளவுக்கு அவர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவார், கோவப்படுவார். ஆனால் இன்றைக்கி முதல் தடவையாக அது அவர் ரொம்ப ஒபிடியண்டாக இருக்க ஒரு பர்சன். எப்படியாக்கா ரொம்ப நீட்டாக குவாய்ட்டாக இருப்பார். இப்படி ஏர்போர்ட்டில் இத்தனை பேருக்கு முன்னாடி பப்ளிக்காக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுவே ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஜான் ஜிமின், ஐ லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு லாஸ்ட் ஷாக் ஆகிடுது. எல்லாரும் பார்க்குறாங்க, கிளாப் பண்ணுறாங்க, ஹேண்டை வா சூப்பராக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறீங்க இது, என்ன என் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பயந்து கிஸ் பண்ணுறீங்களா, என்ன திட்டு வரையில என் அப்பா அம்மா கேட்பாங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட பதில் சொல்லுறதுக்காக கிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாரு நல்லா கேட்டுக்கோ, உனக்கே தெரியும் நான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஓகேவா, எனக்கு போய் சொன்னால் பிடிக்காதும் உனக்கு தெரியும். சக்கே நான் வந்துட்டு ஃபேக் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகே, ஃபேக்காக ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரு பிடிச்சினாக்கா ஹானஸ்ட்டாக பண்ணுவேன், இல்லையா அது பிடிக்கலாக்கா நேராக ஃபேஸ்க்கு நேரம் சொல்லிட்டு போயிடுவோம். அதை விட்டுட்டு ஃபேக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, ஃபேக்காக லவ் பண்ணுற சொல்லிட்டு
கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஓகேவா. இது வரைக்கும் நான் பக்கத்தில் வராமல் அதுக்கு ரீசன் ஒன்றே உண்டா. ஸ்டார்டிங்கில் எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை, லெவலில் ட்ரஸ்ட் இல்லை ஓகேவா. நான் ரொம்ப ஹார்ட் ஆயிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சு. உன்னோட க்யூட்னஸ் ஒவ்வொன்று என்னோட கேரிங்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு. ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் நினச்சேன், ஒரு ஒய்ஃபாக இருந்த ஒரு அட்ராக்ஷன் ஒன்றா இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன். போக போக தான் எனக்கு உண்மையில லவ்ன்றே ஃபாலோ ஆனிச்சு. ஒன் டே அம்மா வந்து கூப்பிட்டாங்க உனக்கு லீவுன்னு சொல்லிட்டு. நீ வந்து கேட்டேன் என்ன வந்து வாங்கன்னு சொல்லிட்டு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீ பாட்டுக்கு அம்மா கூட கிளம்பி போயிட்டேன் அந்த டே தான். ஏன்னா அதுக்கு ஒரு முன்னாடி வரைக்கும் நீ நானும் ஒன்றா இருந்தோம். 6 month வரைக்கும் என்னை விட்டு எங்கேயும் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் 6 month ஆஃப்டர் நீ வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பெட் அவ்வளோ எம்டி இருந்துச்சு. ஏன்னா நீ சொல்கிறல நான் வந்துட்டு நான் உனக்கு கேர் பண்ணல, லவ் பண்ணல, நான் உனக்கு கேர் கொடுக்கலன்னு நினைக்கிறல சொல்கிறாங்க. அதை நான் உண்மை சொல்கிறாங்க. அப்படியா நான் உனக்கு எதுவுமே பண்ணலையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எனக்கு எல்லாமே பண்ணீங்க, எல்லாமே டியூட்டியாக தானே பண்ணீங்க, ஒரு ஹஸ்பண்டாக ஒரு பாசமாக பண்ணீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாமே டியூட்டியாக தான் பண்ணேன் ஓகேவா. என் நம்பி உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க, நீ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனால் போக போக எல்லாமே எனக்கு பிடிச்சி பண்ணேன் சரியா, பிடிச்சி விருப்பத்தோடு பண்ணேன். சரி ஓகே மற்றது விடு. நீ ஏன் என் மேலே டெய்லி தூங்குறான்னு கேட்குறாங்க. சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதான் சொல்லு நீ ஏன் டெய்லி என் மேலே தூங்குற. அப்படி நீ தூங்கும் போது நான் ஏன் உனக்கு புஷ் பண்ணாமல் நான் உன்னை டேப் பண்ணி கொடுக்குறேன், ஏன் நான் பேக் பண்ணி தூங்க வைக்கிறேன், அதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. நீ மேலே தான் தூங்கிட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி போயிடுது. மெதுவாக தான் பேசுகிறாங்க, மற்றவங்க கேட்காது. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி போகுது. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி இப்போ நீ நான் கேட்குறது ஆன்சர் பண்ணு. நீ ஏன் எந்த தைரியத்தில் மேலே படுத்து தூங்கணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் எனக்கு மேரேஜ் லைஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ வந்துட்டு ஒரு ஒய்ஃபை நடந்து பண்ணி எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். நீ பாட்டுக்கு நீ யார், நீ படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண வேறு எதுவும் எதிர்பார்க்க வேணாம், நீ வேறு எதாவது செய்யவும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணியிருக்கணும், என்னோட தள்ளி தானே இருக்கணும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஏன் ஹக் பண்ண சொல்லி என் மேலே நீ என் மேலே ஏன் தூங்கிட்டு இருக்கா, செகண்ட் ஹக் பண்ணுறீங்க, ஹக் பண்ணாமல் நீ ஏன் தூங்காமல் இருக்க இது வரைக்கும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் என்னோட ஒர்க்கு முடிச்சுட்டு வர வரைக்கும் தூங்காமல் எதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஹக் பண்ணி தூங்க தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. சரி ஓகே நீ அப்படி ஹக் பண்ணுற, நான் ஏன் புஷ் பண்ணல சொல்கிறாங்க. அது ஏன் சார் ஜிம் பார்த்துருக்காங்க சொல்லு அப்படி அது ஏன் நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படி கேட்குறாங்க. அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறியா சொல்கிறாங்க. உண்மையாக எனக்கு அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன் ஓகேவா. உனக்கு ஃபுட்டை குக் பண்ணி தரதோ, உனக்கு காலேஜ் ட்ராப் பண்ணி விடுறது, இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணுவேன். ஆனால் உன்னை என்னை டச் பண்ணுறேன், ஹக் பண்ணும்போது உன்னையா சும்மா விடுறேன்னு சொல்கிறாங்க. அவருக்கு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் எனக்கு ஒரு பிடிக்கும் ஓகேவா. நான் வந்து லவ் பண்ண ஆரம்பித்தேன் ஓகேவா. ஈவன் நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஹக் பண்ண ஆரம்பித்தேன். எதுவும் சொல்லவே இல்லை ஓகே சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒன்று டச்சஸ் பிடிச்சிருந்துச்சி ஓகேவா. நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அது தப்பான இன்டென்ஷன் கிடையாது ஓகேவா. ஃப்ளட் பண்ணுறதோ சர்வீஸ் பண்ணுறதோ அப்படி இல்லை. அது ட்ரூ லவ்வில் ஒரு ட்ரூ கேரில் வந்துட்டு ட்ரூ அஃபெக்ஷன் வந்து ஹக் பண்ணேன். எனக்கு ஹக் பண்ணுறப்போ ஒரு பேபி ஹக் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நான் அமைதியாக இருந்தேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் நீ வந்துட்டு டிஸ்டன்ஸோட இரு சொல்லிட்டு உன்னுடைய ஒரு லிஸ்ட்டாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணி சொன்னாலும் நீ கேட்கவே இல்லை. எதை நீ ஃபாலோ பண்ணி நான் சொன்னதை அப்படி கேட்குறாங்க. சின்ன பாம்பு பார்த்துருக்காங்க சொல்லி இது வரைக்கும் நான் சொன்னதை இப்போ எதனா பண்ணியிருக்கியா அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் ஹெட்டை செக் பண்ணுறேன், நான் அவன்கிட்ட கோவப்பட்டிருக்கேன்னா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. திட்டிருக்கேனா இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வெளில கூட்டி போனதில்லை ஓகேவா. ஏன்னா எனக்கு ஃபேக்காக வெளில கூட்டி போக பிடிக்காது, எனக்கு மனசு தோணும். செகண்ட் இயர் படிக்கும் தோணுச்சு தான். ஆனால் எனக்கு கூட்டிகிட்டு போவேன். அந்த டைமில் வேணாம் தோணுச்சு ஓகேவா. டைம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஹார்ட்டாக இருக்கும், அவ்வளோ பெயின்ஃபுல் இருக்குது எனக்குள்ள ஓகேவா. அதனால தான் சரி. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. எனக்காக ஒரு பர்சன் இருக்கா, எனக்காக என்னோட ஒய்ஃப் இருக்கான். என்ன சொல்ல கேட்க எனக்காக ஒரு பர்சன் இருக்கான். ஈவன் நீ சொல்கிறத நான் கேட்டேன், நான் சொல்ல நீ கேட்கல சரியா. என்னை வீட்டில் இதை பண்ணாதானே சொல்லுவேன், நீ அதான் பண்ணுவேன், சேட்டை பண்ணுவேன், குழந்தை இருக்கும்போது வீட்டில் அவ்வளோ பண்ணுவேன். இதெல்லாம் கேட்டிருக்கேன், எனக்கா திட்டிருக்கேன். காலேஜில் நீயே பார்த்துருக்கோம் சீரியெல்லாம் எப்படி திட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. இவன் உன்னோட காஸ்ட்டில் நம்மளோட காஸ்ட்டில் எவ்வளோ பசங்க சேட்டை பண்ணிருக்காங்க, எவ்வளோ பசங்க வார்னிங் பண்ணியிருக்கான், பனிஷ் பண்ணியிருக்கான். என்னைக்காவது ஒன்று அந்த மாதிரி பண்ணியிருக்கானா கேட்குறாங்க. நீ வந்து தப்பே பண்ணியிருக்கானா அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. தெரியல சொல்கிறாங்க. ஏன்னா என்னோட ஒய்ஃப் ஓகேவா ஒரு குழந்தை, அதனால் மட்டும் தான் நான் அமைதியாக இருந்தேன். நீ ஒன்று பண்ணுறது நான் ரசிச்சு தான் பார்த்துக்கிறேன் தவிர கோபம் பார்த்ததில்ல. என்னைக்காவது வந்து விருப்பம் பேசியிருப்பேன் அப்படி கேட்குறாங்க. இந்த மேரேஜ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் எல்லாமே இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணேன் சரியா. என் ஒய்ஃப் என் நம்பி ஒரு பர்சனை கொடுத்துருக்காங்க, நான் பத்திரம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்திரம் பார்த்துக்கணும்னு நினச்சேன். உங்கள்கிட்ட யாரும் ஃப்ளட் பண்ண மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணால் கூட அவங்கள வார்னிங் பண்ணுவேன், இப்படி பேசக்கூடாது சொல்லிட்டு. மற்றவங்கள்ட்ட யாரும் பேசினா அப்படி வார்னிங் பண்ண மாட்டேன். நீ ஒய்ஃப் ஓகேவா, அவங்க யாரும் அப்படி கூட தப்பா பார்த்துக்கூட சொல்லிட்டு. ஏன்னா மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அப்படி கூட உங்ககிட்ட யாரும் வரக்கூடாது, பேடான ஒரு பர்சன் உங்கள்கிட்ட வந்துருக்கூடாது, நீ சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு உனக்காக தான் நான் வந்துட்டு அந்த காலேஜ் கூட்டு பண்ணி ஜாயின் பண்ணேன். இல்லைனாக்கும் நீ வேறு காலேஜ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்க முடியும், நான் படிக்கிற காலேஜ்லேயே உன்னை எதுக்காக நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா ஜிமின் வேற ஒரு காலேஜ் படிச்சிருப்பாங்க பூசாரில். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ஜேகே கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்து தான் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜேகே வந்துட்டு வேற ஒரு காலேஜ் தான் ஒர்க் பண்ணிட்டு, அதான் நம்ம வேற ஒரு காலேஜ் வந்துட்டு ஒரு ஜிமின் வந்துட்டு வேற ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணி சொல்லி நம்ம ஜேகோப் சொல்லிப்பாங்க. ஜேகோப் பேரன் ஜிமின் அண்ணா ஒரு பெஸ்ட் காலேஜ் நேம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு தன்னோட காலேஜ்லேயே சேர்த்து விட்டுருப்பாரு. எதுக்காகனாக்கா நம்ம கூடவே இருக்கணும், யாராவது அங்கே கூட யாரும் போயிட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, யாரும் பார்த்து ஏதாவது லவ் அப்படி சொல்லிட்டு எதுவும் இது பண்ணக்கூடாதுக்காக பார்த்து முடிச்சுக்காக மட்டுமே கூட்டி வந்துருப்பாரு. அங்கேயே ஜாயின் பண்ணிட்டு இருப்பாரு. நீ சொல்லு உன வரை எனக்கு பிடிக்காம இருந்துச்சுனாக்கா உன்னை வேற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு நான் மட்டும் இருந்திருக்க மாட்டேன். நான் சொல்கிறாங்க. ஜிமிக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எவ்ரிடே வந்து நான் தானே என்னோட ஸ்டாஃப் வந்து நீ சாப்பிட்றா சொல்கிறாங்க. அப்படி பார்த்துருக்காங்க. சொல்கிறாங்க. இதான் எதுக்காக பண்ணேன், பிடிக்காம
பண்ணனா அப்படி கேட்குறாங்க. அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கேரிங்ஸ் எல்லாத்தையும் உன்னை காமிச்சு தந்தேன். வந்துட்டு நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்ல. செகண்ட் ஒரு ஒய்ஃபாக அந்த ஒரு இதை நான் இப்போ ஒரு ஹஸ்பண்டாக நான் எதுவும் பண்ணல அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் லவ் சொல்கிறாங்க. நான் இது எதுவுமே கேட்கல. எனக்கு லவ் சொல்கிறாங்க. லவ் எனக்கு வந்துருச்சு ஓகேவா. ஆனால் எனக்கு சொல்ல பயம். சரி ஓகே இப்போ படிச்சுட்டு இருக்க நீ லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு ஏன்னா படிக்கும்போது மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ லவ் சொல்லிட்டா அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மூவ் பண்ண நினைப்போம். அதெல்லாம் வேண்டாம். நீ பாட்டு ஃப்ரீயாக இருக்கட்டும். கிராஜுவேட் முடிக்கட்டும் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாது தப்பா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க அங்கே பாரு நான் போய் சொல்ல மாட்டேன் உனக்கே தெரியும் ஓகேவா. ஆமாம் ஜிம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒயன் லவ் பண்ண ஓகேவா. ஒயன் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு ஓகேவா. இங்கே அவங்க அப்பாவுக்கு ஜாப் கிடைச்சி சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இங்கே செட்டில் நான் கொஞ்சம் டேஸ் அவளும் நானும் ஒன்றா தான் படித்தோம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா தான் படித்தேன் ஓகேவா. ஒரு ஃபஸ்ட்டு 2 தான் வந்துட்டு சொன்னேன் லவ் பண்ணிட்டு ஜங்கா ஒன்றா சொல்லி சொன்னேன். எனக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆஃபரில் அவள் லவ் சொன்னது தான் அவள். அதுக்கப்புறம் நான் தான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளை. ரொம்ப லவ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை. ஒவ்வொரு விஷயமும் ஏன்னா அவள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாள். என்ன தான் வந்துட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டில் அவள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருப்பாள். எனக்கு அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம் ஃபேமிலிக்கு ரொம்ப பயப்படுவா. அப்போ நினைப்பேன் இவ்வளோ பயம் இருக்கிறவ எப்படி லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவா லவ்வில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு சொல்லுவா. சரி ஓகே நான் அடிக்கடி கேட்பேன் ஓகேவா உங்களோட அப்பா பேச்சு பண்ணி பண்ணுவலாம் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா தான் அவ்வளோ பயம். அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஒரு பர்சன். அவங்க ஃபேமிலி அப்படி தான். அவங்களுக்கு கொரியாவில் ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கொரியன் பையனை மேரேஜ் பண்ணிக்கிறதோ இல்லை கொரியன் கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிறதோ ரொம்ப கஷ்டம்ன்றது எனக்கு அப்போ தெரியாது. ஸ்டார்டிங்கில் வந்து காலேஜ் வரும்போது கொஞ்சம் மாடனாக வருவா. வீட்டில் பார்த்தா ரொம்ப ஹோம்லியாக இருப்பா. அவள் வீட்டு சைடு போகிற பார்த்துருக்கேன். ரொம்ப ஹோம்லியாக இருப்பா. வெளில ஒரு பயப்படுவா. நிறைய ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருப்பா. இந்த காலத்தில் எப்படி இருக்காது சொல்லிட்டு எனக்கு அதை விட்டு இன்னும் பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே அவள் எதுக்காகவும் எதுவும் மாற்றிக்க வேண்டாம். அவள் அப்படி இருக்கட்டும். நம்ம அவள் மேரேஜ் பண்ணிக்கலாம். அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். எதுக்காகவும் மாறிக்க வேணாம். ஏன்னா நம்ம வேற ஒரு கண்ட்ரியில் மேரேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக இன்டர்நேஷனல் மேரேஜாக எப்படினாலும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லையா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் இருக்கட்டும். நம்ம அவளுக்கு எதுவும் இல்லாமல் நம்ம மாற்றிக்கலாம் சொல்லிட்டு நான் மாற ட்ரை பண்ணேன். எல்லாமே அவளுக்காக நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு அவள் அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்படி அந்தளவுக்கு எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவள்கிட்ட கேட்பா அடிக்கடி இன்செக்யூர் ஃபீல் ஆகும். ஏன்னா அவள்கிட்ட ஃபோன் பேசிட்டே இருப்பா. சடனாக கட் பண்ணிவிடுவா. நெக்ஸ்ட் டே கேட்பாங்க. கேட்டால் அப்பா வந்தாங்க ரொம்ப தான் கட் பண்ணிட்டேன். நன்மா வந்தாங்க அம்மா வந்தாங்க சொல்லி ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவா. சரி ஓகே சொல்லிட்டு அவள்கிட்ட ஆசையை பேசும்போது இப்படி அடிக்கடி நடக்கும். வெளியே போகலாம்னு கேட்பான். இல்லை நான் பார்த்துட்டு வர சொல்லிட்டு வரவே மாட்டாள். லவ் சொன்னது தவிர மற்ற எதுவுமே எனக்காக பண்ணது கிடையாது. ஆனால் நான் வந்துட்டு ஒரு பொண்ணாக ஒரு ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போ வந்து சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அவளுக்காக பார்த்து பண்ணேன். விட்டு கொடுத்தேன். எல்லா விஷயத்துலையும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் ஜிமின். எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த லவ்வில் எனக்கு கடைசி லாஸ்ட்டில் போயிருந்தேன். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு டைம் கூட கேட்டேன் ஏன் நாளைக்கு ஒரு அப்பா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாக்கா நீ என்ன பண்ணணும் சொல்லி கேட்டேன். இல்லை ஜங்கா நான் சொல்லுவேன் அப்பா கை பிடிச்சிக்கிட்டே நான் சொல்லுவேன் எனக்கு ஜங்கா தான் பிடிச்சிட்டு நான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவேன் ஓகேவா. கண்டிப்பாக என் அப்பா புரிஞ்சுப்பாரு. நான் வந்து எதுக்காக மற்ற விஷயம்லாம் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். வேறு எதுவும் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அந்த லவ் மேரேஜ்னு சொல்லலாம் ஒன்று தான் பண்ணுவேன் ஓகேவா. லவ் விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். நான் என் அப்பாட்ட சொல்கிறேன் ஓகேவா. ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாக உன்கிட்ட பேசுவேன். அவங்க யாரும் நான் ஏற்றுக்கலாம் கூட பரவாயில்ல உங்க கூட தான் இருப்பேன். அவனை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு அவள் அப்பெல்லாம் சொன்னான். எனக்கு ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. ஓகே ஆஃப்டர் மேரேஜ் இப்போ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கூட ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஆசையாக இருந்தேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் ஈவினிங். ஆனால் காலேஜ் முடிஞ்சிருமா அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. சரி நானும் ஓகே அப்படி தான் இருந்தேன். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லை அது பொண்ணு செட் ஆக மாட்டேன் சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படி சொல்லலை. இல்லைடா அப்படி இருக்கா புரிஞ்சுக்கோடா நீ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் ஓகே வர சொல்லிட்டு நானும் அந்த நம்பிக்கையோட இருந்தேன். எனக்கு பிடிக்கும் அவள் ஒன்றும் பண்ணுறது அவள் பயப்படுறதும் அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். சம்டைம்ஸ் எனக்கு போல்டாக பேசுவாள். சம்டைம்ஸ் அவங்க அப்பாவுக்காக நினச்சி பயப்படுவா. இப்படி ரெண்டுமே அவள்கிட்ட இருக்கும். நானும் அவளோட 2 சைடுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் லாஸ்ட்டாக காலேஜ் முடிக்கிற ஆல்மோஸ்ட் கிராஜுவேட்டே வர போணுச்சு. என்னோட அப்பா மட்டும் நான் என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க. ஒயனை பார்க்குறதுக்காக ஒயனை மீட் பண்ணாங்க. ஒயனோட அப்பா அம்மா மீட் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என் அப்பா அம்மா ப்ளஸ் பண்ணாங்க. என் அப்பா அம்மா அவளுக்கு கிஃப்ட்லாம் கூட வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு ஓகேவா மாயா இங்கே ஜம்க்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துக்கும் உனக்கு இந்த ஃபேமிலியில் இருக்க இந்த கண்ட்ரியில் இருக்க உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கூட சொன்னேன் ஓகே ஆண்டி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் 1 வீக் ஆஃப்டர் அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணோம். எனக்கு ஒயன் அப்பா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அகைன் வந்துட்டு சரி அகைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசலாம் மேரேஜ் இங்கே பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் போனோம். போயிட்டு பேசும்போது அவங்க அப்பா சொன்னார் இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு இந்த ஒரு கல்ச்சர் எனக்கு வேண்டாம். எங்களோட ட்ரெடிஷனல் எங்களோட கல்ச்சர் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் கேட்டேன் என்ன சொல்லிட்டாங்க. நான் தான் வேணும் சொல்லி சொன்னேன். ஆனால் அவர் சொல்லிட்டேன் என் அப்பா தான் சொல்லிட்டா ஒரு வார்த்தை கூட என் கண்ணு பார்க்கல. எனக்கு பார்த்து பேசல அப்படி தைரியம் இல்லையா எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் என் அப்பா மட்டும் நான் இன்சல் ஆகிட்டு இருந்தேன். என் அப்பா ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்க. என் அப்பா அம்மா எவ்வளோ கெஞ்சிறாங்க தெரியுமா. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா வந்து நோ முடியாது அப்படி சொல்லிட்டு என் அப்பாவுக்கு அவங்களுக்கு சண்டை கூட வந்துச்சு. ஏன் உங்களுக்கு கொரியாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகே கொரியன்ஸ் ரெஸ்ட் பார்ப்பீங்க எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கொரியாவில் மேரேஜ் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா ஏன் எங்கள் கல்ச்சருக்கு என்ன குறைச்சா சொல்லிட்டு எவ்வளோ சண்டை அவ்வளோ நடந்துச்சு. நான் அவள்கிட்ட கெஞ்சினேன் இப்போ ஒயன் ப்ளீஸ் மாயிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிட்டேன்டா சொல்லு. கொஞ்சம் டேஸ் போனால் என் அம்மா கூட ரொம்ப கெஞ்சினாங்க ஒயன் சொல்லுமா ஓகே சொல்லு மேரேஜுக்கு ஓகே சொல்லு மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அப்பா சமாதானம் ஆயிடுவார் அப்படிலாம் கூட சொன்னாங்க. ஆனால் முடியவே முடியாது என் ஃபேமிலிக்கு அகேன்ஸ்டாக பண்ண மாட்டேன் சொல்லிட்டு அப்படி சொன்னேன். எனக்கு எவ்வளோ கோவம் தெரியுமா. அவ்வளோ கோவத்தை போர்த்துக்கிட்டு அவ்வளோ கெஞ்சினேன் அவகிட்ட. சரி கொஞ்சம் டேஸ் போனால் புரிஞ்சுப்பா எனக்கு கால் பண்ணுவா. இப்போ எதுவும் பயத்தில் போகிறா அவங்க அப்பா இதை மாட்டி கூட்டிகிட்டு போகிறாரு போல
போயிட்டு கூட கால் பண்ணுவா, டெக்ஸ்ட் பண்ணி எவ்வளோ வெயிட் பண்ணேன். 6 months ஆஃப்டர் அவருக்கு மேரேஜ் ஆன வீடியோ தான் நான் பார்த்தேன். அதை எனக்கு காமிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸில். அதை நானே பார்த்தேன். இப்போ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்தியா கூட போனேன். இந்தியா போனதுக்கப்புறம் தெரிஞ்சு அவளுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவள் லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு வலிச்சிச்சு, அதை தாங்கிக்க முடியல. அப்புறம் நான் வந்துட்டு ஹையர் ஸ்டடிஸ் பண்ண ஃபாரின் போயிட்டேன். இங்கேருந்து ரொம்ப ஹார்ட் ஆகும், என்னை பற்றி அப்பா அம்மா ரொம்ப ஹார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 2 years அங்கே ஃபாரின்ல இருந்து அதுக்கு ரிட்டர்ன் வந்துட்டதுக்கப்புறம் தான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஜாயின் பண்ணேன். அப்பா அம்மா எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ண சமாதானம் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியல. அப்புறம் 1 year ஆஃப்டர் தான் எனக்கு இப்போ தான் அப்பா அம்மா எனக்கு பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கு, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகும்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ரொம்ப ஹார்ட் ஆயிருக்காங்க. அதுக்காக தான் மேரேஜ் ஓகே சொன்னேன். ஓகேவா, இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சு, புரிஞ்சுக்கூடாமா. நான் எந்த தப்பு இல்லை சரியா. நான் அவளுக்கு ட்ரூவாக நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சி ஆசைப்பட்டேன். ஈவன் லவ் பண்ணுறப்ப எவ்வளோ டைம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்கேன் அவள் கூட இருக்கும்போது. அப்படி இன்னும் கூட நான் பெருசாக காமிச்சிக்கிறது. ஆனால் உங்ககிட்ட இன்செக்யூராக ஃபீல் பண்ணது தெரியுமா. ஏன்னா நீ ஒய்ஃப் ஓகேவா, ஒரு ஒய்ஃபை லவ் பண்ணுறது அவ்வளோ எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப செக்யூராக இருக்கும் தெரியுமா. நீ வீட்டிலே இருப்பியா, சுற்றி வந்துட்டே இருப்பேன். நான் பாட்டு உனக்கு கண்டுக்கவே மாட்டேன். அவகிட்ட இருக்கும்போது ஆப்போசிட்டாக இருப்பேன். உங்ககிட்ட நான் அப்படி இல்லை, உங்ககிட்ட நான் லவ்லாம் கொடுக்கல. நான் பாட்டு கேஷுவலாக தான் இருப்பேன். நீ என்னை பார்த்துட்டு இருப்பேன், சைட் அடிச்சுட்டே இருப்பேன். நான் ஒர்க் பண்ணும்போது என்னையே பார்த்துட்டு இருப்பேன். நான் எனக்கு எதனா வேணா ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். ஒரு சின்ன குழந்தை ஓடி போய் எடுத்துகிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் தெரியுமா. அவ்வளோ லவ், அவ்வளோ கேர். இதெல்லாம் யாரும் மிஸ் பண்ண நினைப்பாங்களா சொல்லு. எனக்கு அவளையே மறந்து நான் அவளை விட தாண்டி நான் அவளை லவ் பண்ணதை விட 1000 மடங்கு லவ் பண்ணுறேன் சரியா. அவளை மனசில் இல்லைடா, அவனை எடுத்துட்டேன் சரியா. என்னைக்கு அவளை மறந்துட்டு எனக்கு என் அப்பா அம்மா அவ்வளோ கெஞ்சினாங்க அவகிட்ட. அப்போ தான் நான் உடஞ்சி போயிட்டு. அப்போவே எனக்கு மனசு உடஞ்சிருச்சு. என் அம்மா கெஞ்சினாங்க, இவங்க பாரு பையன், என் பையன் வந்துட்டு ரொம்ப உண்மை லவ் வச்சிருக்காண்டா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சினாங்க. முடியவே முடியாது ஆண்டி சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அம்மா ஹேண்டை பிடிச்சிக்கிட்டா. அப்போ அந்த டைம் நான் எவ்வளோ உடஞ்சி போனேன் தெரியுமா. ஆனால் இப்போ பாரு, என் அம்மா இருக்காங்களா, உன்னை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா. அவங்க சொல்லுவாங்க, ஏய் முட்டாளி இடியட், உனக்கு பெஸ்ட் பர்சன் ஜிமின் தாண்டா, அவன் தானே உன்னை பார்த்துப்பான், அவனோட லவ் புரிஞ்சுக்கூடா சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் என் அப்பா அம்மா வீட்டுக்கு வரப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ அம்மா கிட்ட ப்ளே பண்ண என் அம்மா கிட்ட அவ்வளோ நல்லா பேச சொல்ல. என் அம்மா கூட கேட்பாங்க அடிக்கடி உண்டு, அவனுக்கு ஜேகே அவளுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் அம்மா சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா, என் குழந்தை அழகாக சொல்லுது ஜேகே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன அவளோட வேல்யூ புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டுவாங்க தெரியுமா. இவன் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வர ஜெமினும் பார்க்க தான் வரேன், உன்னை பார்க்க வரல சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பிடிக்கும். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, இவன் தான் உனக்கு பெஸ்ட்டு, இவன் மட்டும் தொடச்சிடலாம் லைஃப்பில் வந்துட்டு நீ வந்துட்டு எதுவுமே உனக்கு கிடைக்காதப்பெல்லாம் சொல்லுவாங்க. நீ லைஃப்பில் வந்துட்டு பெரிய தப்பாடிதான் அர்த்தம், இவன் மட்டும் தொடச்சிடாத சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் வீட்டுக்கு போய் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் போக போக எனக்கு ரொம்ப லவ் ஃபாலோ தெரிஞ்சுக்கிட்டு அம்மா ஹாப்பியாக ஆரம்பிச்சாங்க தெரியுமா. அவங்க சொல்லுவாங்க, லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கும் ஜேகே, ஜிம்மில் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவாங்க. நீ அம்மா கூட அவ்வளோ ப்ளே பண்ணுவாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க 2 பேரும். அவங்க சொல்லுவாங்க, பேபிஸ் கூட எப்போலாம் பார்த்துக்கோங்க, பொறுமையாக எப்போலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறது போதும் அப்படி சொல்லிட்டு அம்மா என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க, ஜிம்மிட்ட ஹார்ட் பண்ணுற ஜேகே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ பியூர் சொல்லிட்டு எனக்கே தெரியும் உன்னை அப்படியே ஹார்ட் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. நீயே சொல்லி ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ நடக்குதுல, நீ டெய்லி என் மேலே தான் தூங்கிட்டு இருக்க. எனக்கா ஒன் டைம் நான் கேட்டுக்கா, நீ ஏன் மேலே தூங்குற சொல்லுங்க கேட்டுக்கணும் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்லிட்டாங்க. சொல்லி நீ ஏன் என் மேலே தூங்கினா சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஆனால் நான் தான் உன்னை ஒய்ஃபாக தான் பார்க்கலையே சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்தாலும் பார்த்துட்டு எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இல்லை, நான் அப்படி தூங்குவேன், எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு பிடிக்கலாக்கா, நான் நினைக்கவும் இந்த மாதிரி தூங்கூடா சொல்லி பண்ண சொல்லிட்டாங்க. நான் ஏன் அப்படி சொல்ல அப்படி கேட்குறாங்க. தெரியல சொல்லிட்டாங்க. எனக்கா உன்னை ஹார்ட் பண்ண கூட நினச்சேன். ஓகேவா, உன்னை ஹார்ட் பண்ண மனசு வந்தில்லை. எத்தனையோ டைம் ஏன்னா நான் பேசும்போது சண்டை போட்டு கற்றுட்டே இருக்கேன். எனக்கு டைம் கொடுக்க மாட்டேன், ஏன் பேச மாட்டேன், அப்புறம் எதுக்கு லவ் பண்ணுறேன், லவ் பண்ண தைரியனாக்கா எதுக்கு அப்புறம் லவ் பண்ணுறீங்க சொல்லிட்டு எதுக்கு லவ் சொல்கிறேன் சொல்லிட்டு எவ்வளோ திட்டிருக்கேன். ஆனால் உங்ககிட்ட என்னைக்குமே ஈவன் நான் வந்து லவ் பண்ணுறப்போ அவளே லவ் பண்ணதில்லை, நானும் அவளுக்கு அப்படி ஆசைப்பட்டதில்லை அவங்ககிட்ட ஹக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை ஹக் பண்ணுவேன், நான் அப்படி ஹக் பண்ணதானே செய்கிறேன். நீ எம்மை தூங்குறேன், நான் டேப் எடுத்துட்டு கொடுக்குறேன், ஏதாவது ஏன்னா ஹார்ட் பண்ணுறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. அவ்வளோ லவ் மேலே இருக்குது. ஓகேவா, லவ் இருக்கிறால மட்டும்தான் அமைதியாக இருக்க கேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை விட்டு நீ வந்து ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போனப்போ எனக்கு அவ்வளோ ஹார்ட் இருந்துச்சு. என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணேன், ஏன் விட்டுட்டு போனேன், வீடு எம்டியாக இருந்துச்சு, எப்போ ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்த்துருந்தேன். அம்மா கூட திட்டினாங்க, நீ போடா சொல்லிட்டு. இல்லைம்மா அவங்க அம்மா கூட இருக்கா சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் தான் நான் உண்மையில லவ் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் தெரியுமா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெக்கேஷனுக்கு லீவ் போகிறப்ப எனக்கு லீவுக்கு ஊருக்கு போகிறப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். போகாதான்னு சொல்லவும் முடியாது, கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும். ஆனால் எங்கே ரிட்டன் வரது எங்கிட்ட தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த 15 days 1 month எனக்கு அவ்வளோ ஹெல்லமாக இருக்கும். ரிட்டன் ஊருக்கு வருவேன் அன்றைக்கி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ, நான் அதை பிக் பண்ண ஏர்போர்ட் வரப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். அப்படி சொல்லிட்டு ஜிம்மி ஜேகே சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறேன் உண்மையாக சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன். ஓகே, உண்மையாக ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். என் லவ் எப்படி சொல்லிட்டுனா தெரியல. ஓகேவா, ஏன்னா நீ என்கிட்ட கேட்பா ஃபோட்டோ ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் சொன்ன ஸ்டார்டிங் நம்ம பிடிச்ச மாதிரி இரு, நீயே பார்த்துட்டு சொல்லுவேன். ஆனால் நீ எல்லாமே என்ன தானே பார்த்துக்க சொல்லி என்ன தானே பண்ண சொன்னேன். நான் என்ன கேட்டு நான் விட்டேன், உனக்கு எல்லாமே நான் பார்த்து பண்ண சொல்கிறாங்க. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நினச்சிட்டு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் எவ்வளோ பண்ணுவாங்க நீயே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஹார் வைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவேன், பண்ணி விடுவேன். ஏதாவது கோவப்படுவேன்னா கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க, ஒன் டைம் ஹிப் ஹேக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், எதனா சொன்னேன்னா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, இது வேறு யாராவது ஹெல்ப்பாக கை வச்சு எனக்கு கண்டிப்பாக கோவம் வரும் தெரியுமா. இவனை யாராவது டச் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு கோவம் வரும்.
உங்ககிட்ட என்ன கோவப்பட்டிருக்கேன் நான் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, ஏன்னா அந்த லவ் பண்ணுறேன், பேட்லேயே லவ் பண்ணுறேன் ஓகேவா, 1000 ஆஃப் லைஃப் நான் பெட்டராக லவ் பண்ணுறேன் ஓகே. உடனே எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உன்னை தாண்டி என் லைஃப்பில் வேறு யாருமே பெட்டராக இருக்க மாட்டாங்க. ஈவன் அம்மா சொன்ன மாதிரி நீ தான் பெஸ்ட் பர்சன் ஓகேவா, நீ தானே அவ்வளோ லவ் பண்ணுறேன், உனக்கு வீட்டில் எந்த ஒர்க்கும் தெரியாதுன்னு தெரியும் ஓகேவா, குழந்த மாதிரி இருப்பேன். ஆனால் உங்களுக்கு லவ்வில் வேறு யாரும் முன்னாடிக்கு ஒரு ஆளே கிடையாது. ட்ரூவாக லவ் பண்ணுறதுக்கும், ட்ரூவாக கேர் கொடுக்கவும், ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கவும், ஒருத்தவங்களை பெயினை ஹீல் பண்ணவும் உன்னாலுக்கு ஒரு யாருமே இல்லை ஓகேவா. என் லைஃப்பில் என்னோட ஹீலர் நீ தான். என்னோட பெயின் எங்கே போச்சுன்னு தெரியாது. அன்றைக்கி நீ சொல்கிறல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்போ சிரிச்சுன்னு சொல்லிட்டு அது ஏன் தெரியுமா, நான் எத்தனை டைம் சிரிச்சிருக்கேன் வீட்டில் உனக்கு தெரியாமல். நீ என்னை பார்த்ததில்ல, நீ சம்டைம்ஸ் என்னை பார்த்துட்டே இருப்பேன், நான் பாட ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் நீ கோச்சிட்டு உட்காந்துருப்ப, ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. உண்மையை சொல்லவா நீ கோச்சிக்கூட சரியாக சொல்கிறாங்க. என்ன சிம் கேட்குறாங்க, பார்க்கறதுக்கு வாத்துக்குட்டி மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. நான் வாத்துக்குட்டியாக சொல்கிறாங்க, ஆமாம் வாத்துக்குட்டி மாதிரி அழகாக இருக்கும், அது பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ கோச்சிட்டு ஒன்று உட்காந்துருப்பேன், அதை பார்த்து ரசிச்சிட்டே இருப்பேன், க்யூட்டாக ஒரு மாதிரி கவுட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அதை நான் பார்த்து சிரிப்பான். நான் சிரிக்கிறப்ப என்னை பார்த்ததில்லை, ஏன்னா கோச்சிட்டு உட்காந்துருப்பேன். அந்த டைமில் சிரிப்பேன். அதை ஒரு நிமிஷம் ஹெட்செட் ஃபோன் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. ஒரு ஃபோல்டரே ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ஜிமின் பிக்சர் மட்டுமே இருக்குது. ஜிமினுக்கு ஷாக் ஆகுது. இதெல்லாம் சொல்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. ஜிமின் தூங்குனது, ஜிமின் கவுட் பண்ணிட்டு உட்காந்துருக்குது, ஜிமின் கோச்சிக்கிட்டு இருக்குது, கார்டனில் போட்டு செடிச்செல்லாம் பேசுவார் பாரு, வெளியே கூட்டி போக மாட்டார் தெரியுமா, தனியாக இருக்கல எவ்வளோ போர் அடிக்கும் அப்படி சொல்லிட்டு, உனக்கு போர் அடிக்கல அப்படி சொல்லிட்டு செடிக்கிட்ட பேசிட்டு பாரு, ஃப்ளவர்ஸில் கார்டனில் போய்ட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றாமல் அதுட்டு போய் பேசிட்டு இருப்பாரு செடிக்கிட்ட. அது இதுன்ட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, நிறைய சேட் பண்ணுவார் வீட்டுக்குள்ள, சும்மாவே இருக்க மாட்டார். அதில் செக்கி பார்த்துப்பாங்க, ரசித்து பார்த்துட்டு ஃபோட்டோவாக எடுத்துகிட்டே இருப்பார். அவர் பண்ணுறதெல்லாம் சம்டைம்ஸ் வீடியோவை கேப்சர் பண்ணுவாங்க. ஒன் டைம் மழை வந்திருக்கும், மழையில் போட்டு நினச்சி ஆட்டம் போட்டுருப்பாரு. ஜெக்கி கூப்பிட்டு இருப்பாங்க உள்ள வா சொல்லிட்டு, ஜிம்மி கேட்டுக்க மாட்டாங்க. அதை கூட ஜெக்கி ரசித்து வீடியோ எடுத்துருப்பாங்க. கார்டன்லன்ட்டு பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு ஏஞ்சல் மாதிரி டான்ஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு மழையில் ஒரு மயில் ஆனால் எப்படி இருக்கும் அப்படி அழகாக இருந்திருக்கும். அந்த மாதிரி அவர் நிறைய ரசித்து எடுத்துருப்பாரு. அவ்வளோ பிக்சர் இருக்குது அதில். ஈவன் கிளாஸ் ரூமில் ஜான் ஒரு பையன் இருக்கும், அந்த ஜிம்மோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜான் கிட்ட அவ்வளோ ஃபைட் பண்ணுவார். இவர் 2 பேரும் ஒரு சாக்லேட் கூட 2 பேர் அடிச்சுப்பாங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. ரவுண்ட் விளையாடி வச்சுப்பாங்க. நம்ம ஜிம்மிட்ட ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் ஜெக்கி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தூரமாக தான் ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம ஒரு ஒய்ஃப்ன்றதாலே ஒரு ரசிப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஜெக்கி இதெல்லாம் சொல்கிறாங்க, சொல்லி இவ்வளோ எதுக்காக நான் பண்ண சொல்கிறாங்க, எதுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் ஒய்ஃப் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சரியா, அவனை எனக்கு அவ்வளோ இஷ்டம், அவன் பண்ணுற ஒவ்வொன்றும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் தெரியுமா. அதுக்காக தான் ஒன்று பார்த்துட்டு இருப்பேன். இதெல்லாம் யாரோ ரசிக்காமல் லவ் இல்லாமல் எடுப்பாங்க. நீ சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே எடுத்த ஒரு பிக்சராக தான் இருக்குது எல்லாமே. சொல்கிறாங்க இதெல்லாம் நான் ஏன் எடுத்தேன், எதுக்காக வச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க என் ஒய்ஃப் ஓகேவா, அவன் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும் எனக்கு வேறு எதுவும் வேணாம். நீ தான் கேட்பேன், சங்குக்கு வெளில மழை பெய்யுது, ஐஸ்கிரீம் வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் செஞ்சு தானே கொடுப்பேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதுவும் அது ரெடியாக இருக்குல்ல, நீ அத்தனை டைம் போயிட்டு பார்த்துட்டே இருப்பேன், ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன், ரெடி ஆகிட்டான்னு கேட்டே இருப்பேன். எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா. இதெல்லாம் நான் அம்மாட்ட தான் சொல்லுவேன் ஓகேவா. என்ன வேணா ஃபோன் உங்கள் நம்பிக்கைலாம் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேளு ஓகேவா. அவங்க அதெல்லாம் கேட்க சிரிப்பாங்க. உண்மையாடா சொல்லிட்டு அப்படி கேட்பாங்க. நான் ஐஸ்கிரீம் செஞ்சேம்மா, ஆனால் இத்தனை டைம் கேட்டேன் என்கிட்ட சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. நான் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஒய்ஃபை பார்க்கல, ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்தேன். அப்படி தான் நீ நடந்துக்கிட்டேன் என்கிட்ட ஒவ்வொன்றும். எனக்கு பண்ணி தரீங்களா அப்படி கேட்டுட்ருப்பேன். டிவியில் ஏதாவது இருந்துச்சு, மேக்ஸின் ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ் பார்த்தா நான் கேட்பேன், இது எனக்கு பண்ணித்தாங்க நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். நான் வெளில மட்டும் கூட்டிகிட்டு போகல, அது மட்டும் எனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு எல்லாமே தேவை எல்லாமே வாங்கி கொடுத்துருவேன். நான் வீட்டில் எல்லாமே வச்சிருவேன். சூப்பர் மார்க்கெட்டும் உனக்கு கூட்டிகிட்டு போனது கிடையாது, எல்லாமே நானே பண்ணிடுவேன். உன்னை வெளில கூட்டிகிட்டு போனதில்லை தான், ஆனால் உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தானே இருக்கேன். உனக்கு கேர் பண்ண தானே செய்கிறேன், நான் பார்த்துக்காம இருக்கேன்னா நான் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுவாங்க எந்த இடத்துல கேர் பண்ண விட்டுட்டேன் அப்படி கேட்குறாங்க. டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கும்போது எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு தெரியல, எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுவாங்க இவ்வளோ டேஸில் அம்மா சொல்கிறாங்க 1 வீக் பிஃபோர் கிளாஸ் ரூமில் சொல்கிறாங்க மிஸ்ஸாக சொன்னேன் இந்த மாதிரி ஏகே வந்துட்டு ப்ரொஃபஸர் ஜோன் வந்துட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணாங்களாம்மா, ஏன் இங்கே உள்ளவங்க யாரும் ப்ரொஃபஸர் ஜோனோட லவ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா, அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணு தான் அவர் லவ் பண்ணி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்களாம்மா, அவங்க நினச்சிக்கிட்டு தான் ஜேகே சார் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் சிரிக்க மாட்டாங்க, ஃப்ளோட்டாக இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க தான் என் அண்ணாவும் அவங்களும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. என் அண்ணா பேர் மிஸ் இருக்காரு, அவங்க அண்ணனோட பேர் ஜிசங்கம்மா சொல்கிறாங்க. ஜிசங்கோடமே ஜேகேக்கு புரியுது, ஜிசங் வந்து ஜேகேயோட கிளாஸ்மேட் தான், ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க காலேஜ் டைம். அவருக்கு தெரியும் நம்ம ஜேகே லவ் ஸ்டோரி காலேஜுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஜேகேக்கு ஞாபகம் வந்து மிஸ்ஸோ சொல்கிறாங்க, அவங்க மிஸ்ஸோ வந்து ஜிசங்கோட தங்கச்சாமா. அப்போ தான் ஒன் டைம் சொன்னாலம்மா எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்க அந்த ப்ரொஃபஸர் ஃப்ரெண்ட் எல்லாம் சுற்றுறாங்கன்னு சொல்லும்போது அவர் கேட்டாரம்மா பேரன்னு கேட்கும்போது ஜான் ஜம்பு சொல்லும்போது தான் அவன் ஃப்ரெண்டு தான் ஆல்ரெடி பொண்ணை லவ் பண்ணான். அந்த பொண்ணு வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களோட ஃபேமிலிக்காக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த பொண்ணு தான் நினச்சிட்டு இருப்பான், அதுக்காக யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டான், நீங்களும் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அளவுக்கு அந்த பொண்ணை கிரேஸை லவ் பண்ணான். அந்த பொண்ணு அவள் சீக்கிரம் மறக்கவும் மாட்டான், அந்த பொண்ணை தான் நினச்சிட்டு இருப்பான். அதுக்காக அவங்க லெவலில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், உங்கள் காலேஜில் உள்ளவங்க சொல்கிற லெவலாம் யாரும் வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்க ஃப்ரெண்டை சுற்றி அப்படி சொல்லிட்டு அண்ணா சொன்னார் சொல்லிட்டு மிஸ்ஸாக சொல்லியிருப்பா. இப்போ நீங்கள் யார் ட்ரை பண்ணி ப்ரொஃபஸர் ஜோன் கிட்ட அவர் யாரும் லவ் பண்ண மாட்டாரம்மா, அவர் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு, அந்த பொண்ணு லவ் நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு சார் வந்து இவ்வளோ டேஸும் அப்படி இருக்காங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்களாம்மா, காலேஜ் டைமில் ரொம்ப ஹாப்பியாக
எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாராமா, இப்போ வந்து கோல்ட் ஆகிட்டு ரீசன் அதுதாராமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸை சொல்லியிருப்பா. இதை ஜிம்மின் காதில் வாங்கியிருப்பாங்க. ஜானுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் ஜிம்மினுக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்ன அப்படி ஜிம்மிக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஏன்னா தன்னோட ஒரு ஒய்ஃபாக நான் அதை லிசன் பண்ணுறது எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வேறு பர்சன் லவ் பண்ணுறீங்க, அதனால தான் கோல்டாக இருக்குன்னு தெரியும் போது இவ்வளோ டேஸ் வரைக்கும் நீங்கள் எழுந்து எனக்கு சொந்தமான என் ஜேகே வண்டியில் லவ் புரிஞ்சுப்பாங்க, நம்ம லைஃப் மாறும் அழகாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ அப்போ இப்படி கேட்கும் எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். 1 வீக்காக நான் நிம்மதியாக தூங்க விட தெரியுமா. அதுதான் 1 வீக்காக உங்கள் பக்கத்தில் வரதில்லை சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஒரு எக்ஸாம் போகிறதுனால கொஞ்சம் தள்ளி படுத்திருக்கான், தள்ளி இருக்கான்னு அவர் நினச்சிட்டு இருப்பாரு. ஆனால் ஜேகேக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. ஜேகே உங்கள் எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதா கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாரு தவிர அவரும் ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க அப்போ எனக்கு ஹார்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் எனக்கு சொந்த இல்லை சொல்லிட்டு தானே தள்ளி போயிட்டு அப்படி இது பழைய குடும்பம் நினச்சி ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமானு தெரியுமா. அது ஜிம் ரொம்ப அழகாங்க. நீங்கள் எனக்கு சொந்தம்னு நினைக்கும் போது நீங்கள் வேறு யாருக்கு சொந்தமாமே வேறு யாரும் நினச்சிட்டு இருக்கீங்களாமே. நான் என்ன பண்ணிட்டோம் சரி ஜிம் அழகாங்க. அவங்க விட்டு போனால் நான் என்ன பண்ணிட்டோம். ஆனால் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும். அப்பா அம்மா எனக்கு மேரேஜ் போன உங்களுக்கு விற்க காமிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படா மேரேஜ் ஆகும் நினச்சிட்டு இருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்க கூட வந்து ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க இல்லை இந்த மாதிரி எனக்கு மேரேஜில் விருப்பம் இல்லை, நீ வந்து உனக்கு பிடிச்சா நீ பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நம்ம எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. அப்படி கூட நான் கேட்கலையே. ஏன்னா நீங்கள் இருந்து நான் வந்துட்டு நான் இல்லை எனக்கு உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி தெரியுமா. நான் ரொம்ப அழகாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கிறாங்க, நீ என்கிட்ட சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு வேறு யாரும் பிடிச்சிருக்கு நான் என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் அப்படி கேட்குறாங்க. மிஸ்ஸாக சொன்னால் தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா. என் ஹஸ்பண்ட் என்னோட ஜங்குக்கு போயிட்டு வேறு யாரும் பிடிச்சிருக்காமே சொல்லிட்டு எனக்கு எவ்வளோ அழகாக வந்து தெரியுமா சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 1 வீக் பிஃபோர் வந்து சிரிச்சாங்கன்னு சொன்னால சொல்கிறாங்க. நான் சிரிச்சதுன்னு சொன்னால இருக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ஏன் சிரிச்சாங்க, ஏன் நான் சிரிச்சேன்னு தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்கள உன்னை பற்றி பேசிக்கிட்டாங்க. ஓகேவா. அப்போ அவங்ககிட்ட கேட்டாங்க ஜிம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நான் சொன்னால் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க டேஸ்ட் பண்ணாங்க. அப்படியா எப்படி பிடிக்கும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு குழந்த மாதிரி பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்கள டேஸ்ட் பண்ணாங்க. அப்படியா செக்கே உனக்கு அகைன் லவ்வில் ஃபாராட்டேன்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் நான் என்னோட ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லும்போது அவங்க டேஸ்ட் பண்ணாங்க. அப்போ சீக்கிரமே ஒரு குட்டி வாத்து வந்துருமா சொல்லிட்டு காய் கேட்டாங்க. காய் என் ஃப்ரெண்டு ஓகேவா சொல்லிட்டாங்க. குட்டி வாத்தடா சொல்லிட்டுன்னு கேட்டேன். இல்லைடா அவன் பார்க்க வாத்து குட்டி ரொம்ப அழகாக இருக்கான். அப்போ சீக்கிரமே ஒரு குட்டி வாத்து வந்துருமா சொல்லி கேட்டான். எப்படி காலேஜ் முடிய போதில்லாம் சொல்லிட்டு அவங்க கேட்டான். அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். சரியா ஆமாம் குட்டி வாத்தோ இல்லை குட்டி பண்ணியோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா அதுதான் சொல்லி சிரிச்சோமே தவிர வேறு எதுக்காகவும் சிரிக்கல. ஏன்னா அப்புறம் நினச்சி பார்த்தா ஒரு குட்டி வாத்து வந்து அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வாத்துன்னு சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ இல்லையா அப்போ நான் கேட்குறாங்க. ஜெக்கி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பண்ணி தான் சொல்கிறாங்க. சரி ஓகே பன்னியும் வாத்த வரதானே போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் கோவம் தான், நீங்கள் என்ன சொல்ல சமாதானம் ஆக மாட்டேன், என்ன போகிறேன் வீட்டுக்கு சொல்கிறாங்க. அப்படியா போறியான்னு சொல்கிறாங்க. சரி போ ஜெக்கி தான் லக்கேஜ் எடுத்துக்கிறாங்க. லக்கேஜ் கூட சொல்கிறாங்க. லக்கேஜ் கொடுக்க முடியாது போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி போகிறாங்க. ஜிம் போகிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எங்கே போகிறோம் ஜெக்கி தான் அனுப்பிச்சு இருக்கிறாங்க. ஜிம் அப்படி ஜெக்கோட செஸ் கூட இடிச்சு நின்றுருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜெக்கே தான். சரி ஓகே வா வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க. நான் வரமாட்டேன் எனக்கு கோவம் சொல்லிட்டாங்க. சரி கோவப்படலாம் வாத்து வா சொல்லிட்டு ஜெக்கே தான் அப்படி ஜிம் தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுங்க சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கணும் தூக்குனா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதான் 1 டைம் உனக்கு கால் அடிப்படை சொல்லிட்டு தூக்க சொன்னீங்க, தூக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களா சார் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது நினச்சியா சொல்கிறாங்க. நீ லைட்டாக சோஃபா அடிச்சுக்கிட்ட கால் வீங்கிச்சு அச்சிச்சோ நடக்க முடியலையே அப்படி சொன்னல சொல்கிறாங்க. என்னை தூக்கிட்டு போனவங்க அப்படின்னு சொன்னேன். நான் தூக்கிட்டு தானே போனவங்க சொல்கிறாங்க. அது ஹாப்பியாக இருந்துருக்கு உனக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் நான் ஹஸ்பண்ட் ஏன் தூக்கக்கூடாதா சொல்கிறாங்க. தூக்குவேன் எனக்கு என்ன கஷ்டம் தூக்குவேன் ஜெக்கே தான். ஜிம்மில் லிப்பில் பெக் பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. பார்க்கட்டும் என் ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் ஒய்ஃபாக என்ன பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. என் லவ்க்காக என்ன பண்ணுவேன் நீ எனக்கு லவ் ஓகேவா. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் இழக்க மாட்டேன். நான் வந்துட்டு லைஃப்பில் நான் தொலைச்சிட்டு வச்சுக்கேன். உண்மையாக லைஃப்பில் நான் என்ன மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே மாட்டாங்க சரி. அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க இடியேட் தொலைச்சிடா சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீ என் லைஃப்பில் கிடச்சி டைமண்ட் வைக்காது. டைமண்டை தொலைச்சிட்டு வச்சுக்கேன். வாழ்க்கையே நான் பண்ணுற ஒரு பெரிய முட்டாள் தானே அது அதுதான். உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் நான் இழக்க மாட்டேன் ஓகேவா. நீ எழுந்து என் கூட மட்டுமே ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் இவங்க எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் சரி ஓகேவா. உன் மேலே தான் எனக்கு கிரேசி லவ் இருக்கும். உன்னை எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ ஜெக்கே வந்து விட்டு வராங்க. ஜிம்முக்கு மாறிக்கு பார்க்குறாங்க. ஜெக்கே அவ்வளோ ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாரு. ஜெக்கே போய் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் ஃபைனலாக இப்போ கார் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ ஜெக்கே தான் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் உட்கார வச்சுட்டு லக்கேஜ் பின்னாடி வச்சுட்டாங்க. போகலாங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கிளம்பி வந்திருக்கல சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் நீ வா சொல்லிட்டு ஜெக்கே பார்க்குறாங்க. ஜெக்கே கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கார் வீட்டுக்கு வந்துச்சு. ஜெக்கே தான் அப்படி தூக்கிட்டு தான் வராங்க. வீட்டுங்க நடந்து வருவாங்க. அப்படி லக்கேஜ் சொல்கிறாங்க. லக்கேஜ் காரில் இருக்கும் எங்கே போட சொல்லி ஜெக்கே தான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கே தான் நம்ம ஜிம்மி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள டோர் ஓப்பன் பண்ணதும் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜெக்கே இறக்கி விட்டுறாங்க. ஜிம் வீட்டை பார்க்குறாங்க. வீடு அவ்வளோ டெக்கரேட் ஆயிருக்கு. எனக்கு ஃபுல்லாக ஹார்ட்டி நல்லா அழகாக மேக் ஆயிருக்கு. லவ் கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக ஜெக்கே தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஜிம் கேட்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இதுவா நீ இந்த மாதிரி போக எனக்கு சத்தியமாக தெரியாது ஓகேவா. எப்படியும் கிராஜுவேட்டை முடிச்சுட்டு நீ என்ன பண்ணுவோம் ஜான் கூட போய் ஸ்டே பண்ணுவோம். ஜான் கூட போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண
போகிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்து பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரியா. ஏன்னா லாஸ்ட் டே இதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணுவீங்க, அதனால் பார்ட்டி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி லாஸ்ட்டாக பேசிக்கிட்டீங்கன்னா கேட்டேன். சரி அப்படி பண்ண போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு வரதுக்குள்ள நான் ரெக்கார்ட் டெக்கரேட் பண்ணலாம் சொல்லி நான் நினச்சிருந்தேன். நீ போயிட்டு இன்னும் நான் உள்ளாராயிட்டு வரலையே சொல்லிட்டு தான் ஜானுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஜான் சொல்கிறான் சார் அவங்க ஊருக்கு போகிறான்னு சொல்லிட்டு நடந்ததான் என்ன சொல்லிட்டான் சரியா. ஆனால் நீ எதுக்காக கோச்சிட்டு அதெல்லாம் என்கிட்ட சொல்ல, இதுமாதிரி ஊருக்கு போகிறதா என்கிட்ட சொன்னான் சார் மட்டும் தான் சொன்னான் சரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு ஓ சார் ஊருக்கு போகிறாரு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா டிவோர்ஸ் பேப்பர் சைன் ஆயிருக்கு. அது பார்க்குற எப்படின்னு தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படின்னு நான் வந்துட்டு வீட்டில் ஓகேவா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சு தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன பார்க்குறாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. எல்லாரும் கன்ஃபர்ஸ் பண்ணுறதா ரெடியாக இருந்தேன் அன்றைக்கி. ஆனால் சார் தான் சொல்லிட்டாங்க சரி நீ வந்து கிராஜுவேட் ஆயிருக்க, இந்த டேட்டை ரொம்ப ஹாப்பியோட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டா நீ ஹாப்பியாக இருப்ப அப்படி சொல்லிட்டு நான் நினச்சேன். இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கப்புறம் லைஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு நான் எவ்வளோ ட்ரீம் வச்சிருந்தேன். ஆனால் நீ தான் அவசரப்பட்டு தான் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்காக சொல்லிட்டு அப்படி யாருக்காக அப்படி பார்க்குறாங்க. பார்த்து எந்த பக்கம் பார்த்தாலும் ஜிம்மோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது, சிங்கிள் ஃபோட்டோ தான். ஏன்னா ஜேகே ஜிம்மில் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தது இல்லையா, அதனால் எல்லாமே சிங்கிள் ஃபோட்டோ தான் இருக்குது. எல்லாமே அழகாக இருக்குது. ஜேகே அங்கங்கே ஜிம்மில் கோச்சிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எழுதி வச்சிருக்காரு. அவர் எந்த டேட்டில் அந்த மாதிரி எடுத்தார் அந்த ஃபோட்டோ எடுத்தார் சொல்லிட்டு டேட்டில் மென்ஷன் பண்ணி ரொம்ப அழகாக அவர் அன்றைக்கி என்ன ஃபீல் பண்ணாரு சொல்லிட்டு அவர் எப்படி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணாரோ அதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு டைம் ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருப்பாங்க. அப்போ ஜிம் படி ஜேகே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவர் கேட்டுப்பாரு என்ன சொல்லிட்டு கேட்டுப்பாரு, எனக்கு ஹெட் பெயினாக இருக்குது சொல்லிட்டு ஜிம்னு சொல்லிப்பாங்க. ஜேகேவே அவர் சேடாக இருப்பாரு. இவருக்கு சொன்னதுனால அவர் கூட மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு டேவும் என்னோட பெயின் ஹீலராக நீ இருந்த ஓகேவா, ஒவ்வொரு டைமும் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம், பார்க்குறப்ப ஹீல் ஆகிட்டே இருக்கும். ஃபுட்டை ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு கேட்பா, ஹேர் வைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்பா. எவ்வளோ வேணாம் எனக்கு ஒர்க் பண்ண சொல்ல தெரியுமா, ஆனால் ஹாப்பியாக இருக்கும் பண்ணும்போது. ஒன் டைம் கூட பார்டர் நினச்சதில்லை, என்றைக்குமே வந்துட்டு ஒரு பிடிக்காம பண்ணதில்லை, பிடிச்சி ரசித்து பண்ணது ஓகேவா சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் கேட்டு வாங்கிக்கிறாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. நிஜமா ஓகேவா சொல்கிறாங்க. கேக் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் பார்க்குறாங்க. கேக்கில் ரொம்ப அழகாக எழுதிருக்கு. ஜேகே பார்க்குறாங்க ஐ லவ் யூ ஜான் ஜிம்மின் அப்படி எழுதியிருக்காங்க. இது சொல்கிறாங்க கேக்கில் எழுதியிருக்காங்க நல்லா இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டோம் அவங்க கேட்குறாங்க. கிஸ் பண்ணி சொல்லிட்டேன் வேறு எப்படி ப்ரூவ் பண்ணணும் சொல்கிறாங்க. அது இன்னும் நம்ப கூட சொல்கிறாங்க. நம்ப முடியா நம்புவா சரி ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் கேக் கட் பண்ணுறாங்க. கடைசி ஜேகே ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்கிறாங்க என்னதான் சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அவர் நெக்ஸ்ட் செயின் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் செயின் வாங்கி கொடுத்துருக்காரு. இதை சொல்கிறாங்க. ஜான் ஜிம் அதுக்கு டபுள் ஓகேவா போட்டுக்கோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கூட நான் போகிறேன் ஸ்டேக்கு போட்டு விடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கா. நீ நிஜமே லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு நிஜமாக லவ் பண்ணுறேன் ஓகேவா. உன்னை விட வேறு யாரும் ஒன்று தவிர வேறு யாரும் லவ் பண்ணவே இல்லை. என் மனசில் நீ மட்டும் தான் இருக்கு ஓகேவா. என் லைஃப்பில் லவ்னு தான் என்னோட லைஃப்பில் என்னோட மனசில் லவ்னுன்னா உங்களை மட்டும் தான் வேறு யாருமே எனக்கு இல்லை புரிஞ்சுக்கோ அப்படி ஸ்டேக்கே சொல்கிறாங்க. என்னோட பாஸ்ட் ஞாபகப்படுறது புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமா ஓகேவா. அம்மா சொல்கிற மாதிரி நீ தான் என்னோட பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஓகேவா. உன்னை தாண்டி வேறு யாரும் லைஃப்பில் வரவே முடியாது இதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்பலாமல் சொல்கிறேன். நம்ப ஜேகே தான் இவட்ட கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. வாசல் ஜேகே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே சொல்கிறாங்க மேலே வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா ரூம் அவ்வளோ அழகாக டெக்கரேட் ஆகிருக்கோம். எது சொல்கிறாங்க. ஓ அதுவா இன்னைக்கு வந்து என்ன நினச்சினாக்கா சரி ஓகே கிராஜுவேட்டை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு குட்டி ரொமான்ஸ் மட்டும் தான் நினச்சேன். அதாவது வேறு எதுவும் இல்லை லைஃப் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு குட்டி ரொமான்ஸ் மட்டும் நினச்சேன். கிஸ் ஹக் மட்டும் நினச்சேன். ஆனால் இப்போ நீ வந்துட்டு டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டேன் இல்லையா ஸோ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ பனிஷ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆமாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அச்சிச்சோ வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லை நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஆகும் சரியா அப்போ தான் நீ பயப்பட மாட்டேன். இது வரைக்கும் உனக்கு நான் திட்டினதே இல்லை. அதில் சாருக்கு இவ்வளோ தைரியம்ட்டு போகிறதுக்கும் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போது இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்குல்ல சொல்கிறாங்க. அச்சோ வேண்டாம் சொல்கிறாங்க. கொடுப்பேன் அப்படி சொல்லி கேட்குதான். சின்ன பெட்டில் புஷ் பண்ணிடுறாங்க. சங்குக்கு எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயமாக இருக்கா சொல்கிறாங்க. இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்ல மாட்டேன் பண்ணுறா சொல்லி ஜேகே தான் இப்போ அப்படி சின்ன நெக்கில் போய் வெயிட் பண்ணுறாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்கிட்டோம் சொல்லி ஜேகே தான் பார்க்குறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டாங்க. இந்த கை பண்ணிச்சா சொல்லி ஜேகே தான் வந்து ரைட் ஹேண்ட் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஃபிங்கர்ஸ் பைட் பண்ணுறாங்க. வலிக்குது ஃபிங்கர்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிச்சு இதுக்கப்புறம் பண்ணுமா இது அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பண்ணுவா சொல்லிட்டு ஜேகே தான் அவ்வளோ கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாங்க. ஜிமின் அங்கே வெளில கத்திட்டு இருக்காங்க. ஜேகேக்கு இப்போ சைடு சார் ஜிம்முக்கு தெரியாது ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு வலிக்குது சங்கோப்பு வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்கிட்டோம் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே போயினா தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்போ தான் மறக்க மாட்டேன் அந்த டே வந்து மறக்கவே கூடாது லைஃப்பில். இதுக்கப்புறம் ஜேகே விட்டு போகணுன்ற எண்ணம் கூட கரெக்டாக சொல்கிறாங்க. ஆச்சு வேணா பாவம் சொல்கிறாங்க. யாரையா பாவம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப பாவம் தான் சொல்லி ஜேகே தான் ஜிம்மில் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்கிட்டோம் ஜேகேவும் அப்படியே ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மினா பெயினில் கத்திட்டு கிடக்குறாருங்க. அப்படியே அந்த டே ஃபுல்லாக அப்படி தானே போகுது. ஆல்மோஸ்ட் ஏர்லி மார்னிங் ஆகுது. ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே போதும் அப்படி சொல்கிறாங்க. போதுமா சரி ஓகே பனிஷ்மெண்ட்டு போதுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தப்பு பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஜம்ப் இருக்கா இருக்கா சொல்கிறாங்க. அது அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப மோசம் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. அந்த பயம் அப்படி சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அங்கே படுத்துக்கிறாங்க. ஜேகே தாங்க வா சொல்லிட்டு ஜேகே எப்பவும் போல ஜிம்ல மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம் ஆக்சுவலாக மேரேஜ் பண்ணுற வந்த டே வந்து இப்படி தான் தூங்கியிருப்பாரு. ஜேகே எனக்கு எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அவருக்கு வந்துட்டு எதுவும் கேட்கவும் மாட்டார். டேப் பண்ணி கொடுப்பாரு அவர் படுத்துப்பாரு. ஜிம்னு இப்படி தான்
நினச்சி பார்க்குறாங்க. இதெல்லாமே பிடிச்சி தான் பண்ணார் எவ்வளோ டேஸும். நம்ம ஒவ்வொன்றும் பண்ணப்போ இதெல்லாம் பிடிச்சி தான் பண்ணாரு. நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டோமா ஜிம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு மனசுக்குள்ள வந்துருக்கும் ஜெக்கி எனக்கு தான் சொந்த, வேறு யாருக்கும் தரமாட்டேன்னு நினச்சிருப்பாரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, நான் உனக்கு மட்டும் தான் சொந்தம், ஓகே, ஒரு யாருக்கும் இல்லை சரியா சொல்கிறாங்க. நிச்சயமா ஜெக்கி தான் அப்படியே ஹேக் பண்ணிக்கிறாங்க. தூங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் நடக்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நேரம் அவர் பிரிஞ்சு போயிருப்பாரு. அதுக்கே அவர் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த காரில் பரப்போ அவ்வளோ ஒரு மாதிரி அழுதுருப்பாரு. ஜிம்முக்கு முன்னாடி அழுதுக்க மாட்டார். கண்ணில் அவ்வளோ டேஸ் வந்துருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி எங்கள் விட்டு போகிறோம்னு சொல்லி பயம் வந்துருக்கும். அவனை தொலைச்சிட்டு கூட சொல்லிட்டு அவ்வளோ பயம் வந்துட்டு தான் போயிருப்பாரு. நிறைய ஃப்ளைட் அங்கே எடுக்கல. ஏன்னா ஃப்ளைட் வரது அந்த டைம் கொண்டு ஜெக்கி ரீச் ஆயிருப்பாங்க. நினச்சி பார்க்குறாங்க, நீ நம்மளால் இருக்க முடியாது சரியா, எப்போ வந்து வீட்டில் விட்டு சிரிப்பு சத்தம் கேட்டே இருக்கணும், அப்புறம் நீ சமத்தை துருத்துருக்கா அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி தான் டைட்டாக ஹேக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆல்மோஸ்ட் டைம் 11 ஆகுது. ஜெக்கி ஜிம் மெதுவாக இறக்கி கீழே படுக்க வச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவருக்கு இப்போ தான் அந்த சன்ரைஸ் அந்த இப்போனாக்கா அந்த சன் ஹிட் ஆகுது நம்ம விண்டோஸில். இப்போ ஜிம்னு எழுந்திருக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சா அப்படி எழுந்திருக்கிறாங்க. எஞ்சி பார்த்தா ஒரு இஞ்சி கூட நகரம்ல. அம்மா சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கே வந்து சிரிக்கிறாங்க. திரும்பி பார்க்குறீங்க, என்ன சிரிக்கிறீங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. தூக்கி விடுங்க சொல்கிறாங்க. தூக்குறோமா ஜெக்கி வராங்க. தூக்குறமா என்ன சொல்கிறாங்க, தூக்குறோம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் தூங்குறது ஓகே சொல்லிட்டு தூக்கிட்டு வர தூக்கிட்டு போயிட்டு குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கீழே கூட்டிட்டு போங்க சொல்கிறாங்க. வா ஜெக்கி தூக்கிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் கீழே உட்காருக்குறாங்க. கட்ட சொல்கிறாங்க. ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கு சாப்பிட்ருக்காங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சேன் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வரமாட்டோம்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வீட்டில் தான் சுற்றி பார்த்து சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வரமாட்டேன் போல இங்கே அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு போட்டுருவா சொல்கிறாங்க. அது நான் பயந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லவ்வாக சொல்கிறாங்க. எப்படி தான் நினச்சா சொல்கிறாங்க. அப்படி தான் நினச்சிட்டா ஜிம் சொல்கிறாங்க. நினைப்பா அப்படி சொல்லி ஜெக்கி தான் ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்றாங்க. ஃபிட் பண்ணி விட்டுட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு இப்போ ஃபாரின் போகணும் சரியா சொல்கிறாங்க. ஃபாரின் ஆமாம் ட்ரிப்பு சொல்கிறாங்க. ட்ரிப்பா இது வரைக்கும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் எங்கே கூட்டு போகிறது ஓகேவா, அந்த வெக்கேஷனுக்கு ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ அம்மா வீட்டுக்கு சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாங்க. லக்கேஜில் பேக் பண்ணலாம். எங்கே லக்கேஜ் சொல்கிறாங்க. அங்கே இருக்கேன் ட்ராலி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போய் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இது அர்ஜென்ட் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியிருக்கேன் ஆசை கேட்குறாங்க. அது என் பாதி தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா பேக் பண்ணலாமா சொல்லி ஜெக்கி தான் அந்த லக்கேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா ஜெக்கிக்கு ஷாக்கு. ஏன்னா எல்லாமே ஜெக்கியோட திங்ஸாக இருக்குது. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னதுன்னு கேட்குறாங்க. சிவனுக்கு அப்புறம் ஆக்கூட போயிருந்தா அதை சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம் சரி பார்க்குறாங்க. சரி இது என்னதான் கேட்குறாங்க. அது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. புரியல எதுக்கு என்னோட திங்ஸ் இதான் எடுத்து வச்சிருக்கா சொல்கிறாங்க. சரி என்னோட வாட்ச் ஒன்று சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜேக்கியோட திங்ஸாகவே இருக்குது எல்லாமே. இவன் ஜெக்கி எழுதுறப்பா பெண்ணு கூட ஜெக்கி யூஸ் பண்ணுற பெண்ணு, ஜெக்கியோட டை, ஜெக்கியோட கார்ச்சிஃப், ஜெக்கியோட ஷர்ட்டு அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுவார். அந்த ஷார்ட்ஸு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காரு. பர்ஃப்யூம் சொல்லிட்டு ஜெக்கிக்கு புரியல என்னது இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இதெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் ஒரு ஜிம்மில் பார்க்கறதுக்கு. இதுக்கு பேர் தான் கோச்சிட்டு போகிறதா அப்படி கேட்குறாங்க. விட்டுட்டு போகிறதுக்கு இதை பேர் ஆசை கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு பேர் தான் வந்துட்டு விட்டுட்டு போகிறதா அப்படி கேட்குறாங்க. டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு பேர் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அவங்களும் திங்ஸ் எல்லாம் வச்சு தானே போவாங்க. நீ என்ன எடுத்துகிட்டு போகிறா சொல்கிறாங்க. ஞாபகமாக எப்படி இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வந்து ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு மாதிரி எவ்வளோ பிடிச்சிருக்கு. என் குழந்தைடா நீ, உனக்கு இவ்வளோ பிடிக்குமா ஜெக்கியவை சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும். அதான் நான் எடுத்துகிட்டு போட்டு சொல்கிறாங்க. பால் திங்ஸ் ஜெக்கியோட தான். ஜெக்கிக்கு சிரிப்பு தான் ஒரு ஒவ்வொன்றையும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அங்கே பேர நீ ஏன் நினச்சாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நீ போக நினச்சாலும் போக விட மாட்டேன், நானும் விட்டு போக மாட்டேன். நீ என்னோடது சொல்கிறாங்க. நான் அந்த லெவலில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சரியா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். என்னோட ஹீலர் அவ்வளோ சீக்கிரம் தொலைச்சிட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமா சொல்லி ஜெக்கி தான் டைம் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. போதும் லிப்ஸ் வலிக்குது சொல்கிறாங்க. வலிக்குதான் நான் ஜெக்கி பார்க்குறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். சரி ஓகே வா சொல்லிட்டு திங்ஸ் எடுத்து வச்சுட்டு அவர் லக்கேஜை பேக் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஹனிமூன் தான் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கடா அம்மா நம்ம பார்க்குறாங்களுக்கு அவங்க போஸ்ட் போடுறதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா இந்த பையனுக்கு இப்போ ஜிம்னோட லவ் புரிஞ்சிச்சு, இது போதும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் நல்லா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. மாஸ்டர் டிகிரி படிக்கிறியா சொல்கிறாங்க. மாஸ்டர் டிகிரியா நான் படிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன இருக்கும் நான் படிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு படிச்சது போதும் சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க. நான் ஒர்க் போவா சொல்கிறாங்க. ஒர்க்லாம் போவேன் ஓகேவா. மாஸ்டர் டிகிரி படிக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நான் இப்போ மாஸ்டர் டிகிரியும் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஓகேவா. எனக்கு நான் பிஹெச்டி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அங்கே நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். நீ படிக்கிற ஓகேவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறேன். எனக்கு ரொம்ப எங்கேஜாக இருக்குது ஓகேவா. நான் கொஞ்சம் டேஸ் நீ படித்தா நல்லாயிருக்கும். இப்போ பேபிலாம் பார்த்தா அவ்வளோ சரியாக இருக்காது சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படி பேபி போகிறதால நான் பார்த்துக்குறேன் ஓகேவா. இப்போ நீ என் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நான் வந்துட்டு இப்போ அகைன் நீ வந்துட்டு உனக்கு அட்மிஷன் போடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. திரும்ப ஒன்று படிக்கணுமா சொல்கிறாங்க. திரும்ப ஒன்று படிக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ தான் காலேஜுக்கு ஒன்றா போகலாம் ஒன்றா வரலாம். நீ என் கூடவே இருப்பா சரியா சொல்கிறாங்க. மார்னிங் போகணுன்னாக்கா காலேஜில் நீ இருப்பா. ஈவினிங் நான் வரும்போது உனக்கு கூட்டிட்டு வந்துருப்பா சரியா சொல்கிறாங்க. எப்போ நீ கூடவே இருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக உன்னை அப்போ மிஸ் பண்ணியிருப்பா இல்லையா. நான் ஒரு ப்ரொஃபஸராக உனக்கு பண்ணாது எல்லாமே இப்போ பண்ண சொல்கிறாங்க. அப்படிலாம் பரவாயில்ல ஜிம் காலையில் ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டுருக்கீங்க. அப்புறம் நல்லா தான் பார்த்துக்கிட்டீங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ என் கூட இருக்கு எனக்கு ஆசையாக இருக்குது.
வீட்டில் வச்சு போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ கூட வேறு சரியாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நீ படி ஓகேவா, உனக்கு ஏஜ் இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி பின்னா சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறேங்க. ஒரு 1 இயர் போட்டும் அப்புறம் பேபி பார்த்துக்கலாம் சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்புறம் குட்டி வாத்தோ குட்டி பண்ணியே வரட்டும் சொல்கிறாங்க. இன்னும் வாத்துன்னு சொல்லாதீங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி தான் சொல்லுவேன், என்ன பண்ணுவா கேட்குறாங்க. வாத்து மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் வாத்து ரொம்ப அழகாக இருக்கும்டா அப்படி ஜெக்கே சொல்கிறாங்க. டக்கு அப்படி ஜெக்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லக்கூடாது ஜிம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெக்கே ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தான் பண்ணி நில்ல ஜிம் ஓடி விட்டுருக்காங்க. ஜெக்கே டக்குன்னு ஜிம்ல சஃபரை புஷ் பண்ணிட்டாங்க. புஷ் பண்ணிட்டு அப்படி மேலே ஓவராருங்க. ஜங்கக்கா வேண்டாம் சொல்லிட்டாங்க. பாரு நான் 1 வீக் தான் காலேஜ் ஓகேவா, அப்புறம் காலேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நானும் இப்படி சேரும் நீயும் இப்படி சேரும் ஓகேவா. அதனால இப்போ ஜெக்கி தான் ரொம்ப டீப்பாக கஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்னும் ஜெக்கியை டீப்பாக கஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் லைஃப்பில் வந்து ஒரு ஏஞ்சல் டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒருத்தனா நீ மட்டும்தான். உன்னை எப்பவும் எதுக்காகவும் நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லி ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அழகாக இருக்காங்க. இதோட ஸ்டோரி என் பண்ணுறவங்க பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே பாட்டி கிடையாது.